கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நாம் உயிரோடு இருக்கவும் இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிக்க தேவன் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த கடைசி காலங்களிலே அதிகமாக நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய பாடங்களை தீர்க்க தரிசனங்களாக, உவமைகளாக, போதனைகளாக, எச்சரிப்புகளாக எல்லாம் பல முறை பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைய தினம் இந்த கடைசி காலத்திற்கே உரிய ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு சுழல் காற்று, வைல்டு விண்ட் என்று சொல்லுவார்கள். சுழல் காற்று, இந்த வார்த்தை, இந்த வசனம் நமக்கு ஒரு பரிச்சயமான ஒன்று தான் இல்லையா? இந்த சுழல் காற்று என்பது நமக்கு ஏற்கனவே வசனங்களில் படிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் 4 திசைகளிலிருந்து சுற்றி அடிக்கிற சுழல் காற்றை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையில் நிறைய சம்பவங்கள் நடந்ததில் ஒரு முக்கியமான சம்பவம் தான் இந்த சுழல் காற்று. இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம 2ஆம் வருகை சப்ஜெக்ட் நீங்கள் யூடியூப்பில் கேட்டிருந்தா, அந்த 2ஆம் வருகை சப்ஜெக்டினுடைய கடைசி பாகம் 4ஆம் ஜாமம்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். அது நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் அந்த 2ஆம் வருகை சப்ஜெக்டில் கடைசி பாகம் கேட்டு பாருங்கள். அதில் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு நிறையா உணவுகள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு படகுல சீஷர்களை ஏற்றி அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவர் மலைக்கு போயிடுவார். அப்போ படகு போயிட்டுருக்கு. கரெக்டாக 4ஆம் ஜாமம் ஆகும். 4ஆம் ஜாமம்னா தெரியும் இல்லையா? காலையில் ஒரு 5 மணியிலிருந்து 6 மணி 7 மணி, அந்த 6 மணிக்குள்ளே அதிகாலை நேரம். திடீர்னு படகு காற்றடிக்குது, அந்த படகு ஆடுது. அவர்கள் கீழே விழுறதுக்கு ரொம்ப தண்டு வலிக்கிற கஷ்டப்படுறாங்க. உடனே கிறிஸ்து அந்த கடல் மேலே நடந்து வந்தார். அப்படி நடந்து வரும்போது அவங்கெல்லாம் அவரை பார்த்து பிசாசுன்னு சொல்லி, பேயின்னு சொல்லி பயந்துட்டாங்க. உடனே கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரார். அப்போ பேதுரு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டார், உங்களை மாதிரியே நான் கடலில் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இறங்கி நடந்துவான்னு சொல்கிறார். அவர் இறங்கி நடக்கும்போது கீழே விழுந்துட்டு, ஐயோ ஆண்டவரே கீழே விழுறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் பக்கத்தில் அவர் கையை பிடிச்சி படகுல தூக்கி விட்டுட்டு, அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் காற்றும் கடலும் அமைதலாயிடுது. இவர் மெய்யான தேவகுமாரன் என்று விசுவாசித்தார்கள்னு சொல்லி அந்த வசனம் முடியும். ஓகே, அந்த ஒரு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு நடைமுறை, இன்னும் சொல்லப்போனால் செயல்முறை விளக்கம். அது எதுக்கு? அவர் 2ஆம் வருகையில் என்ன செய்ய போகிறார் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக அந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதில் விசேஷமாக ஒரு சப்ஜெக்டாகவே பார்த்துருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் நிறைய பேருக்கு ஆவிக்குரிய உணவுகள் கொடுத்துட்டு தன்னுடைய சீஷர்களை மட்டும் விசுவாச கப்பலில் ஏற்றி கடல் ஜனங்கள் மத்தியில் நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இவர் மலைக்கு போகிறார். மலைங்கிறது பரலோகத்துக்கு போயிட்டார். ஸோ இப்போ 2000 வருஷம் முடியக்கூடிய காலம், அதிகாலை நேரம், மிட் நைட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கொடுத்துட்டு 2ஆம் பிரசன்ன காலம் மிட் நைட்டுங்கிறது 1874. இப்போ நம்ம மிட் நைட்டில் இல்லை, அதிகாலை நேரத்தில் இருக்கிறோம். இங்கே பலவிதமான சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான காற்று பயங்கரமாக அடிக்குது. அந்த காற்றுக்கு நடுவில் விசுவாச கப்பல் உட்காந்துருக்கிற ஜனங்களுடைய கப்பல் விசுவாசம் ஆடுது. இப்போ நம்ம விசுவாசம் ஆடுது நிறையா. அப்போ ஆண்டவர் பக்கத்தில் நம்மை தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கார் என்பது தான் அந்த சப்ஜெக்டினுடைய சாராம்சம். அப்போ கூட சொன்னார், அற்ப விசுவாசியே. அது என்ன ஆச்சரியம்னா, கிறிஸ்து ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட சரி பரவாயில்ல, கொஞ்சம் பயந்துக்கலாம். பக்கத்திலே இருக்கார், நான் தான் பக்கத்தில் இருக்கிறேன், உன்னை தூக்கி விட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதில் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன காலத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இப்போ கூட அந்த விசுவாச கப்பலில் தான் இருக்கோம். ஆனால் இந்த கப்பல் ஆடுது. அது ஒரு நிகழ்ச்சி. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொரு நிகழ்ச்சி. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தினுடைய 2nd இயர் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதே மாதிரி தான் ஆண்டவர் எப்போதுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கலிலேய கடல் ஓரமாக படகுல இவர் நின்றுட்டு பேசுவார், மற்றவங்கள்லாம் சுற்றிலும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படகுலேருந்து அக்கறைக்கு அவர் போகிற வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள்.
வேறு படகுகளும் அவருடைய கூட இருந்தது. ஸோ இது கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கலிலேயா கடல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது கடல் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய ஏரி, ஆனால் ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறதுனால அதே கலிலேயா கடல் என்று சொல்கிறது ஒரு வழக்கம். அதனுடைய தெற்கு பகுதி கெனசரேத்து கடல் நல்லா சொல்லுவாங்க. சில வசனங்கள் படிச்சு கெனசரேத்து கடல் எல்லாமே ஒரே பகுதி தான். இப்போ கவனிச்சு பார்க்கும்போது அது 7000 அடி பிலோ த சீ லெவல்னு சொல்கிறாங்க. கடல் மட்டத்திலேருந்து 7000 அடி கீழே இருக்குது. பாருங்கள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் இந்த கலிலேயா கடல். அதெல்லாம் பெரிய ஏரி. இதை சுற்றிலும் நிலப்பரப்புகள் இருக்குது. இதுக்கினுடைய தெற்கு பகுதியில் சமாரியா, அதற்கு தெற்கு பகுதியில் தான் ஜெருசலேம் இருக்குது. அது யூதேயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருஷத்துக்கு 2-3 முறை யூதேயா ஜெருசலேம் அந்த பஸ்கா காரியங்கள் எல்லாம் அனுசரிச்சுட்டு முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் அடிக்கடி அவர் இப்போ சமாரியா வழியாக கலிலேயா போயிடுவார். இப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கலிலேயா சுற்றி தான் அநேக ஆண்டவர் ஒர்க் பண்ண ஊருக்கு, கானா ஊர், அப்புறம் நாசரேத்து, பெத்சாயிதா, இந்த மாதிரி நிறையா பட்டணங்கள் அதை சுற்றில் இருக்கும். அங்கே தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக அவர் ஊழியம் செய்த ஒரு இடம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கறது உண்டு, இவர் அந்த கலிலேயா கடலோரமாக நின்றுட்டு படகுகள் நின்றுட்டு பிரசங்கம் பண்ணால் அந்த அலை அடிக்குமே, அந்த அலையில் எப்படி அவங்க சவுண்டு அவங்களுக்கு கேட்கும்? அப்போ இயேசு கிறிஸ்துடைய அந்த வாய்ஸ் ஃப்ரீக்குவென்சி சொல்கிறாங்க இல்லையா, அலை நீளங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிலாம் பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. பட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது கலிலேயா கடல், இது ஒரு ஏரி தான். ஆனால் அது கடலில் அலைகளை அடிக்கிற மாதிரி மிகப்பெரிய அலைகள் எல்லாம் அதில் இருக்காது. ரொம்ப அமைதியாக இருக்கும். கவனிங்க, ரொம்ப அமைதியாக இருக்குமா. ஆனால் திடீரென்று இந்த கலிலேயா கடலில் ஒரு பயங்கரமான காற்றடிக்குமா. வெஸ்ட் விண்டுன்னு அதுக்கு பேர். அடிச்சதுன்னா அது பெரிய பெரிய கப்பல்களையே தூக்கி வீசிட்டு அது போயிடும். அந்த மாதிரி அந்த அதாவது ஆகாய மண்டலத்தில் ஒரு இன்டர் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. சமநிலை மாறுபடும் பொழுது ஒரு இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல கம்மியாக்கிற இடத்துக்கு வர அதான் சூறாவளி காற்று, சூறை காற்று, புயல் காற்று இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போ அமைதியாக இருக்கும்போது பேசினா கேட்கும். அது ஒரு வகையான ஒரு விளக்கம். ஆனால் இந்த கடல் அமைதியாக இருக்கும், ஆனால் திடீர்னு ஒரு காற்று அடிச்சதுன்னா எல்லாத்தையும் அது கவுத்தி போட்டுருமா. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சூழலை இந்த மத்தேயுலையும் இருக்குது, லூக்காவிலையும் இருக்குது, மார்க்லேயும் இருக்குது. இந்த 3 புஸ்தகங்களையும் நம்ம ரெக்கார்டாக இருக்குது பாருங்கள். அதில் இப்போ நம்ம மார்க் மட்டும் நம்முடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்பொழுது இப்போ அவர் அக்கறைக்கு போகலான்னு சொல்லி ஒரு சின்ன படகுல ஏறிட்டாங்க. சீசர்கள் படகுகள் இருக்கிறாங்க, சில படகுகள் கூட போகுதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பலத்த சுழல் காற்று, அதான் சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. படகு நிரம்பத்தக்கதாக தண்ணி உள்ள வந்துருச்சுங்கிறார். புரியுதுங்களா? அந்த 4ஆம் ஜாமம் இன்சிடெண்ட்டில் படகு ஆடுது, இவங்க படகுக்குள் இருக்கிறாங்க, படகு ஆடுது, கப்பல் சேதம் கொஞ்சம் வரும், பிராண சேதம் வராதுன்னு சொன்னார் அப்போது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியே உள்ளே வந்துருச்சுங்கிறார். அப்படி மோதும்போது இவங்க பாருங்கள், அந்த டைமில் கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையணை வச்சு தூங்குறார் அப்படின்னா ஒரு நீண்ட தூக்கத்துக்கு அவர் ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம். ஏன், அவர் பல மணி நேரங்கள் கடற்கரை ஓரமாக பேசிட்டு அக்கறைக்கு போங்க, அப்போ அந்த அக்கறைக்கு போகிறக்கு அந்த டைம் இருக்கு இல்லையா, ஒரு டைம் எடுக்கும். அப்போ அது வரைக்கும் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருக்கார். ஆனால் இந்த திடீர்னு இந்த சுழல் காற்று அடித்து கப்பலே சுற்றுது. அந்த படகு மிகப்பெரிய அளவில் சேதமடையிருக்கு, தண்ணியெல்லாம் உள்ளே வந்துருச்சு. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மத்தேயுல கூட அப்படி தான், ஆண்டவரே எங்கள் ரட்சியும் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நித்திரையாக இருக்கும்போது அவர் எழுப்புறாங்க. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எந்திரிக்கிறார் பாருங்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. இது என்ன ஆச்சரியம்னா, அதாவது இவர்கள் முதல் வருஷத்தில் அந்த கானா ஒரு கல்யாணத்திற்கு போன போது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது ஒரு அப்நார்மலாக இருந்தது. இப்போ சாதாரணமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி மனிதர்களுக்கெல்லாம் சில அற்புதத்தை பண்ணும்போது கூட சரி ஒரு பவர் இருக்குன்னு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் திடீர்னு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலார் அப்படின்னு சொன்னார் எப்படி இருக்கும்? திடீர்னு வந்து ஸ்டாப் அப்படின்னா அப்பவே அந்த காற்று ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அப்நார்மலான சூழ்நிலையாக இருக்கும். இந்த இடத்துல தான் சீசர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அதிகமாக ஆச்சரியப்பட்டு பயந்திருப்பாங்க. ஏன்? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க இல்லையா? பயந்திருப்பாங்க. நமக்கு தெரியும் இந்த காற்றையும் இந்த கடலையும் உருவாக்குனவரே யார் தான்? பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு வல்லமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாம் உருவாக்குனார்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால் இவர் உருவாக்கின காற்று, இவர் உருவாக்கின கடல், அவர் சொல்கிறது கேட்காம என்ன பண்ணும்? அது நமக்கு தெரியும், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், இவர் உருவாக்கின காற்று, இவர் உருவாக்கின கடல், படகு நித்திரையாக இருக்கார். ஏன்? அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார். அதானுடைய அர்த்தம். பல மணி நேரங்கள் பேசிட்டு டயர்டாகி தலையணை வச்சு தூங்குறார். அப்படிங்கிற போது ஓரளவுக்கு ஒரு நீண்ட தூக்கத்துக்கு அவர் தயாராக இருக்கார். இப்படி இருக்கிற போது திடீரென்று அந்த காற்று வந்து அடிக்கிறது காரணம் பாருங்க, தண்ணி உள்ளே வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இது அதட்டல அப்படின்னா என்ன ஆகும்னா, இதில் முதல் தூக்கி வீசப்படுகிற ஒரு கிறிஸ்துவாக தான் இருக்கும். எப்படி? இப்போ இவங்க எல்லாருமே முழிச்சுட்டு இருக்கிறாங்க, பிடிச்சிக்குவாங்க, ஏதாவது ஒன்று பிடிச்சிக்குவாங்க. ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் நல்ல ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு சுற்றுனா முதல்ல அவரை தூக்கி வீசிடும். இப்போ கேள்வி என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருக்கும்போது அது எப்படி திடீர்னு அந்த காற்று வந்து அடித்து தண்ணி உள்ளே வந்தது? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் யோசனை பண்ணலாம். இப்போ அந்த இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு கடலை அதட்டலைன்னா அந்த காற்றும் கடலும் அவரை தூக்கி வெளியே வீசும். அப்போ அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது, ரிலாக்ஸாக இருக்கும்போது அவரை தூக்கி வெளியே வீசுறதுக்கு ஒரு காற்று அடிக்குதுன்னா இந்த காற்று எப்படி வந்தது? அது வேணும் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, எப்படி வந்திருக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தூக்கி வீசுறதுக்கு ஒரு காற்று வந்திருக்குன்னா இந்த காற்றை ஒருத்தர் அனுப்பியிருக்கான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவன் காற்று மண்டலத்திற்கே தலைவனாக இருக்கான். தெரியுமா? ஆமாங்க, சத்தான். அவனை பற்றி படிக்கிறோம் இல்லையா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும். ஆகாயத்து அதிகார பிரபு. ஸோ இந்த அட்மாஸ்பியர் அவன் கண்ட்ரோல் இருக்கு. இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ள தான் கிறிஸ்து வந்து இப்போ அவர் தூங்கிட்டு இருக்கார். அப்போ அவர் தூங்கி கொண்டிருக்கும் போதே அவர் அலர்ட்டாக இருந்திருந்தானே நம்ம காற்றை விட்டுருக்க மாட்டோம், அவருக்கு தெரியும். ஆனால் அவர் தூங்கி கொண்டிருந்தா கூட அவரை வந்து தாக்குவதற்கு சாத்தான் அப்படி காற்றை விடும்போது உடனே எந்திரிச்சு அந்த காற்றையும் கடலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அதட்டிட்டார். அவர்களை நோக்கி, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று சொல்றாரு. அப்போ ஏற்கனவே பல அற்புதங்களை கவனிச்சிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுருச்சு இல்லையா? இது கொஞ்சம் புதுசாக இருக்கு. ஏன்னா அது இயற்கை. பயங்கரமான காற்று நடுவில் படகு சுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எங்கே போய் மாற்றுறது? எங்கே போய் நம்ம காப்பாற்றுறது? அப்படியே கடலை விழுந்து ஒருவேளை உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் தப்பிக்கலாம். ஆனால் அந்த சுழல் காற்றில் தப்பிக்கலாம் முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றார், ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாமல் போய். இதே தான் அங்கே பேதுரு விட்டு கேட்டார், அப்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அப்படின்னா இது ஒரு அற்புதமா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சொல்லாமல் இது அற்புதம் தான். ஏன் அப்படின்னா அந்த ஒரு கலிலேய கடலில் திடீர்னு ஏற்படக்கூடிய, இது பலமுறையெல்லாம் நடந்திருக்கு, ஏற்படக்கூடிய இந்த சூறை காற்று, இந்த சுழல் காற்று அது அடிச்சதுன்னா பல நிமிடங்கள், அது பல மணி நேரங்கள் கூட அது நீடிக்கலாம்.
அல்லது ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடலாம். ஆனால் உடனடியாக அந்த காற்று நிற்காது, இம்மிடியட்டாக அது ஸ்டாப் ஆகாது. இதை அற்புதங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த சுழல் காற்று சுற்றி சுற்றி அடிச்சுட்டு போயிட்டே இருக்குமா, ஆனால் இது நிற்பதற்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்போ கிறிஸ்து சொன்னோன்னே ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா, அப்போ கட்டாயமாக காற்றும் கடலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்குன்னு தானே பொருள். கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க, இவர் தூங்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து சாத்தான் என்ன பண்ணுறான், ஒரு சுழல் காற்று அனுப்பிச்சு கிறிஸ்துவை கீழே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இதே நிகழ்ச்சி தாங்க முதலாம் உலகத்தில் நடந்தது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஆதாம் ஏவாளை பற்றி சொல்லும்போது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லித்தான் ஏவாளை தேவன் கொடுத்தார். 2 பேரும் ஒன்றா சுற்றினாங்க. திடீர்னு அந்த அம்மா தன்னை விட்டு போகுதுங்கிற போது அவர் அந்த பழத்தை சாப்பிட்டார் அப்படிலாம் படிச்சிருக்கிறோம். அப்போது தனிமையாக இருக்க, அப்போது பாருங்கள், அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைன்னு எழுதுகிறார். அப்போ முதல்ல பழத்தை சாப்பிட சொல்லி ஆதாம்கிட்ட தான் சாத்தான் அப்ரோச் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக அவன் சாத்தான் கிடையாது இல்லையா, அவன் ஒரு பிரதான தூதன். இவர்களை காப்பாற்றுறதுக்காக, அந்த பழத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக தான் தேவன் இவனை வச்சார். அப்போ இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தந்திரத்தினால அங்கே அப்ரோச் பண்ணுறான். ஆனால் ஆதாமை வஞ்சிக்க வைக்க முடியல, வஞ்சிக்கலை, ஆதாம் ஏமாறல. ஆனால் கடைசியில் ஏவாள் கிட்ட போயிட்டோம் பார்த்தீங்களா. அப்போது ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக இருந்திருந்தால், கட்டாயமாக சாத்தான் சொல்லும் பொழுது ஆதாம் சொல்லியிருப்பார், வேண்டாம் கடவுள் சொல்கிறது கேட்போன்னு சொல்லியிருப்பார். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன, ஆதாம் தூங்கி இருக்கணும். இந்த 2ல் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். ஒன்று ஆதாமும் ஏவாளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிஞ்சு அங்கங்கே இருந்திருக்கணும், அப்போ சாத்தான் அப்ரோச் பண்ணியிருக்கணும். அல்லது ஆதாம் நல்லா தூங்கியிருக்கணும், அப்போ ஏவாளை அப்ரோச் பண்ணியிருக்கணும். இதில் எது சரிங்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கா? கொஞ்சம் விளக்கம் இருக்குது. நீதிமொழிகள் புத்தகத்தில் படிக்கிறோம், சோம்பேறியின் வயலையும், அது ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். திராட்சை தோட்டம்னு ஒரு உவமை இருக்குது, ரொம்ப கிராண்டான ஒரு உவமை. அது கூட நமக்கு யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்குறதுனா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் போய் பார்த்தேன். அது ஒரு சோம்பேறியுடைய திராட்சை தோட்டம் எப்படி தான் இருக்கும், அவன் தான் வேலை செய்ய மாட்டானே, பயிர் பண்ண மாட்டானே, அதனால் முள்ளுக்காடாயிடுச்சு. அதில் எனக்கு ஒரு புத்தி வந்ததுன்னு இருந்தார். என்ன புத்தி, நான் தூங்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்னு போனேன்னா என் வறுமை வாசற்படியில் காத்திருக்கும். நான் அது தனியாக சப்ஜெக்டாக பார்த்துருக்கோம். முதல்ல இந்த கனி கொடுக்கக்கூடிய வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டம் மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையை ஒரு சோம்பேறிகையில் தான் தேவன் கொடுத்தார். அந்த சோம்பேறி தான் ஆதாம். அதை அவர் சரியாக பயிர் பண்ணாதனால இந்த உலகமே முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வந்துருச்சு இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் தூங்கிட்டார், அதான் அவனுடைய காரணம். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், கிறிஸ்து தேவனுடைய சொல் பேச்சு கேட்காம கீழ்ப்படியாமல் தூங்கலை. அவர் கீழ்ப்படிஞ்சு பல மணி நேரம் தேவனுக்கென்று அவர் அந்த ஊழியத்தை செய்து கொஞ்சம் எக்ஸாஸ்டாக இருக்கார், கொஞ்சம் அசந்திருக்கார். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் டயர்டு, அதனால் தலையணை வச்சு அவர் தூங்குறார். இந்த சந்தர்ப்பத்தையும் சாத்தான் பயன்படுத்துகிறான் பாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவே கொஞ்சம் அசந்தா அவரை தூக்கி வீசுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான்னா, நம்மெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக தூக்கி நம்மளை வீசிடுவோம். இப்போது மறுபடியும் அந்த இன்சிடெண்ட்டை இன்னொரு தடவை நம்ம கவனிக்கலாம். சுழல் காற்று சுற்றி அடிக்குது. அவங்க ஐயரே மடிந்து போகிறோம், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, எந்திரிச்சு உடனே அங்கே அந்த காற்றையும் கடலையும் அதட்டுறார். அந்த சமாரியா அந்த ஒரு கலிலேயா கடல் அப்படியே அமைதியாக இருக்குது. இந்த கலிலேயா கடலை குறிச்செல்லாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். யோர்தான் நதி ஒரு சப்ஜெக்ட் படித்தோம் இல்லையா. அது எர்மோன் மலையில் உற்பத்தி ஆகி கலிலேயா கடலில் கலந்து அதுக்கப்புறம் யோர்தான் நதியாக மறுபடியும் போய் அது அந்த டெட் சி உப்பு கடலை கலக்கும். ஆனால் அந்த டெட் சி கலக்கிறதுக்கு முன்னாடி கலிலேயா கடலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த 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 நதியினுடைய தண்ணீர் ரொம்ப பியூர், டேஸ்ட்டு அன்ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா. கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நதி, அது ஒரு பெரிய ஏரி தான். ஆனால் இந்த வசனங்களில் கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சொல்லி இப்போனா, இப்போது சுற்றிலும்
இந்த கடல், தண்ணி இவைகளெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குது என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது, நம்ம தண்ணீரை பல சந்தர்ப்பங்களில் சில இடத்துல மக்களுக்கு பயன்படுத்துவோம். மக்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கோம், ஜனங்களுக்கு. வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஏசாயா 11:19 வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அந்த கலிலேயா கடலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த தண்ணீர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற, இது ஒரு விளக்கம், அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். ஆனால் இப்போ நாம் இருக்கிற நிலைமை என்ன என்று சொல்லி கவனிக்கும் போது, இப்போ நம்மளை சுற்றிலும் நிறைய தண்ணி இருக்குது. அதற்கு நடுவில் ஒரு கப்பலுக்குள் உட்காந்துருக்கும். 1 தீமோத்தேயு 1:19 கூட படிக்கிற முடியாது. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்னு ஒரு வசனம் இருக்கும். அதில் இந்த விசுவாசமாகிய கப்பல் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஆனால் அடுத்தது இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டுன்னு இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த விசுவாசங்கிற கப்பலுக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் நிறைய தண்ணி, சத்தியம் கூட இருக்கு, அதே சமயத்தில் ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் சத்தியம் நம்மளை எப்பொழுதுமே தள்ளி விடாது, நம்மளை தூக்கி நிறுத்திடும். ஆனால் நம்மளை சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஜனங்கள் எல்லாமே ஒரு மகா பெரிய கொந்தளிப்பு இந்த பூமியில் வரும்போது எப்படி அந்த கப்பலுக்குள்ள தண்ணி வந்த மாதிரி கவனிக்கிறீங்களா? த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போராட்டம். திருச்சபையின் பிள்ளைகள் நமக்கு கடைசி கால அங்கங்களாகிய நமக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது என்று சொல்லி கவனிச்சோம்னா, நாம் அந்த விசுவாசங்கிற கப்பலுக்குள்ளே இருந்தால் கூட இந்த கப்பலை சேதப்படுத்துவதற்கு நிறைய தண்ணி உள்ளே வந்துடுங்கிறார். தண்ணி உள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கப்பல் என்ன ஆகிடும்? அதுக்கு கவுந்துரும் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இது நாள் வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்தோம். உலகத்தில் நிறைய போராட்டம், அதை விட்டு வெளியே வந்துட்டோம். பெயர் சபைகளில் நிறைய போராட்டம், அதை விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த தண்ணீர்லாம் சுற்றில் இருக்குது. இப்போ அதிலிருந்து நடுவில் நம்ம விசுவாசம் கப்பல் இருக்கும்போது இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த தண்ணியே உள்ளே வந்துருமா? அப்படின்னா புரியுதுங்களா? நம்முடைய நல் மனசாட்சியை தள்ளி விடுறதுக்கு அநேகம் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சத்தியத்தில் இருக்கிறங்கிற பேர் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் சபைக்குள்ள உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை அவங்க என்ன செய்வாங்க? அந்த விசுவாசத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க. அதுவும் சாத்தானால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு சோதனை தான். இன்னைக்கு நமக்கு வெளியில் சோதனை இல்லை, சபைக்குள்ள தான் சில தண்ணி உள்ளே வந்துருச்சுங்க. அப்படின்னா சில தவறான மனிதர்கள் சபைக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க வேலையே உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை பற்றி அவதூறு சொல்கிறது, தப்பாக சொல்கிறது, ஜனங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது, மேட்டிமை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்னைக்கு சபைக்குள்ளே வந்தாச்சு. விசுவாசமாகிய கப்பலுக்குள்ளேயே சாத்தானுடைய வேலையை, அவனுடைய டாக்டிக்ஸ் என்ன தெரியுங்களா? நம்முடைய மூத்த சோழர் எழுதுறான், he take advantages of every circumstances அப்படிங்கிறான். ஒவ்வொரு சின்ன சந்தர்ப்பத்தை கூட அவன் தவற விடவே மாட்டான். உடனே கீழே தள்ளிடுவானா தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அன்பில், பக்குவத்தில், பொறுமையில், முடிவெடுக்கிறதுல, நீடிய பொறுமையில் ரொம்ப பக்குவமாக இருக்கணும். அவசரப்பட்டுறக்கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டானா டக்குன்னு டென்ஷன் ஆகிடக்கூடாது, அவசரப்பட்டுறக்கூடாது. ரொம்ப நிதானத்தை கையாளணும். ஏன்னா இதெல்லாம் சாத்தான் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே சபைக்குள்ளேயே சில பேர்த்தை வச்சு என்ன பண்ணிடுவானா? கீழே தள்ளிடுவான். அதனால தான் பவுல் சொன்னார் பாருங்கள், 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதல்வே. அப்போ ஒரு சபையில் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தாழ்மை, வசனம், ஒற்றுமை இதெல்லாம் இருக்கும்போது இதைய குலைக்கிறதுக்கு சபையிலேயே ஒருத்தர் பேசினா கூட அந்த ஒருத்தர் அந்த தண்ணி மாதிரி தான். சரி, ஏதோ ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு விரோதமாக சபையே அலமாரி விழுவாங்களாம். புரியுதுங்களா? அலை மாதிரி கலகம் பண்ணுவாங்க சபையில்.
ஒரு சபை அமைதியாக இருக்க வேண்டிய சபையில் சண்டை, கலகம், வாக்குவாதம், புரியுதுங்களா, சத்தம் போடுறது, இந்த மாதிரி இதுதான் அந்த மாதிரி அந்த தண்ணி வந்து விழுகிற மாதிரி. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, ஏசாயா 59:19 வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவி அவனுக்கு என்ன சொல்றாரு? வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் கர்த்தருடைய ஆவியின் விரோதமாக நிற்கும். அப்போ திருச்சபையின் பிள்ளைகளுக்கு விரோதமாக இனிமேல் ஒருத்தர் 2 பேர் வர்றதில்லைங்க, வெள்ளம் மாதிரி வருவாங்க, கப்பலுக்குள்ளே வந்துடும். அப்படி வரும்போது சீசர்கள் ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிக்குள்ளானாங்க இல்லையா? அந்த மாதிரி நல்லா ஊழியம் செய்கிறவங்களே, நல்லா பக்குவமானவங்களே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதைய வந்து அவர்களால் என்ன நமக்கு இப்படியா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வரும். இதைய தாங்க பேதுரு எழுதினார், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுசுன்னு நினச்சிக்காதீங்க. ஐயோ நமக்கு இப்படியா நினச்சிக்காதீங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு அதாவது பங்காளிகளானால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி எதிர்பாராத நம்மளால் தாங்க முடியாத பிரச்சனைகள் இனி உலகத்துக்குள்ளே வராதுங்க. ஏன்னா நம்ம உலகத்துக்குள்ளேயே போகிறது இல்லையே, சபைதான் அடைக்கலம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது சபை மக்களாலேயே உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் அவமானப்படுத்தப்படுவார்கள், புரிதுங்களா, தள்ளி வைக்கப்படுவார்கள், கீழே விழத்தள்ளப்படுவார்கள், துப்பப்படுவார்கள், கொட்டப்படுவார்கள். அப்போ உண்மையான திருச்சபை பக்குவத்தில் இருந்துட்டான்னா கொஞ்சம் முன்னேறிடுவாங்க. ஒரு சில பக்குவ குறைச்சல் ஆகும்போது கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும். அவங்களுக்கு தான் இந்த வசனம், நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. இது ஒன்று. இன்னொரு காரியங்கள் வந்து நம்முடைய மூத்த சகோதரர் எழுதும்போது இட் கேம் டு பாஸ் நாட் ஸ்டே அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி சில சூறாவளிகள் சுழல் காற்று வந்துச்சுன்னா வரும். இப்போ இயேசு கிறிஸ்து அதட்டணுன்னு உடனடியாக போயிடுச்சு இல்லையா? ஒருவேளை அதட்டாமல் இருந்து இவர் அங்கே இல்லாமல் இருந்துன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் போயிடும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சில சுழல் காற்றுகள் நம்முடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் வரும், சபையிலையும் வரும்போது அது தொடர்ந்து இருக்காது. அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடும்? அது போயிடும். நாட் ஸ்டேங்கிறார். அது போயிடுச்சுன்னா அங்கே ஒரு அமைதி ஏற்படும் இல்லையா? ஆனால் அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது சில நேரத்தில் நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இதையத்தான் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வசனம் இருக்கு, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதை பவுல் சொல்றாருங்க, இது தேவன் பவுல் சொல்றார். பவுல் உணர்ந்துட்டு சொல்றார், உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு அர்த்தம். நான் உங்களை காப்பாற்றிடுவேன்னு தேவன் சொல்லிட்டார்னா 100% காப்பாற்றிடுவார். அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர், அவரே உண்மை உள்ளவர். ஸோ அந்த விசுவாசமே நம்மளை வந்து என்ன பண்ணிடும்னா, கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை தேவனிடத்தில் வழி நடத்தும். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதுக்குரிய தப்பித்துக்கொள்ளையும் போக்கையும் உண்டு பண்ணுவார். எத்தனை வசனங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது சில நேரத்தில் ஐயோ என்னால் தாங்க முடியல பிரதர்னு சொல்கிறோம் இல்லையா? தாங்க முடியல பிரதர்னு சொல்ல வேண்டாம், தாங்க முடியுதுங்கிறனால தான் உயிரோட வந்துட்டு தாங்க முடியலன்னு சொல்கிறோம். நம்முடைய சுயநலம் அப்படி சொல்ல வைக்குது, ஐயோ என்னால் தாங்க முடியல. தாங்க முடியும். தாங்க முடியாத சோதனையை தேவன் நமக்கு கொடுக்கறதில்ல. ஒரு நகைச்சுவாக கூட சொல்கிறது உண்டு நம்முடைய பிரசங்கத்தில். ஒரு வீட்டில் உட்காந்துருக்கார் ஒருத்தர் ரிலாக்ஸாக, போய் ஒரு கடைக்கு போய் ஒரு அரிசி வாங்கிட்டு வாங்கினா ஐயோ என்னால் வாங்க முடியல, கால் வலிக்குதுன்னு உட்காந்துக்குவாங்க. சோம்பேறித்தனம். அதே மனுஷன் ஒரு நாய் துரத்துச்சுன்னா என்ன ஓட்டம் ஓடுறாரு பாருங்க, போய் மாடி மேலே நின்றுக்கிறேன். அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, ஓ என்னால் இவ்வளோ தூரம் ஓட முடியுமான்னு. அப்போ இவ்வளோ தூரம் ஓட முடியுமாங்கிற ஒரு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாய் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சில சோதனைகள் தேவைப்படுது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய திராணிக்கு மேலே அவர் சோதிக்கிறது இல்லை. இங்கேயும் பாருங்கள், இந்த படகுல இருக்கிறான், இன்னும் அவன் கீழே விழுகலையே, விழுகிறதுக்குள்ளே தான் அப்ரோச் பண்ணிட்டாங்க கிறிஸ்துவை. உடனே எந்திரிச்சு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னால ஆண்டவர் பார்க்கல, இமீடியட்டாக ஸ்டாப் அப்படின்னாரு. உடனே அது நிற்கும்போது அது அப்நார்மலான ஒரு மிராக்கிள். இவர் சொன்னொன்னே காற்றும் கடலும் நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதரி, இது அப்புறம் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அப்புறம் அக்கறைக்கு போயிட்டான். ஓகே, இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு என்ன ஒரு அடையாளமாக இருக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது விசேஷமாக அந்த சுழல் காற்றை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸில் கூட நம்ம போய் பார்க்கும்போது 4 பக்கம் சுற்றி அடிச்சுட்டே இருக்கும்.
அது ஒரு பேலன்ஸ் கரெக்டாக வரும்போது அந்த 4 பக்கம் சுற்றி அடிக்கக்கூடிய காற்றுகள் ஒன்றா சேர்ந்து சுற்றி அடிக்கப்படும் போது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி மகா பெரிய சுழல் காற்றாக அது மாறிடும். அது எங்கெங்கெல்லாம் சுற்றி அடிக்குதோ அது அவ்வளோ சீக்கிரம் நிற்காதுங்க. அது பல மணி நேரங்கள் கூட நீடிக்குமா சில நேரத்தில். அப்படி இப்போ நம்ம ஊர்லெல்லாம் அப்படி இந்த மாதிரிலாம் பார்த்துல சின்னதாக ஒரு சுற்றுற மாதிரி பார்ப்போம். அமெரிக்காவில் அட்லாண்டா, அரிசோனா சில மாநிலங்கள், ஆஸ்திரேலியாவில் சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய சுழல் காற்றுகள் வந்திருக்கு. அதை வீடியோவெல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்கள். இந்த சுழல் இது ஒரு பெரிய சிட்டி. அதில் அழிஞ்சு சுழல் காற்றில் அழிஞ்சு போன கம்ப்ளீட்டாக வீடுகளே வாஷ் அவுட் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய சிட்டி அது அந்த சுழல் காற்றில் வாஷ் அவுட் ஆகிருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் காற்றாக இருக்கும் பாருங்கள் இல்லையா. அப்போது சாத்தான் இது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் இப்போ இந்த பிரபஞ்சத்தின் தேவன்னு சொல்லும் பொழுது கொஞ்ச நாள் அவன் கையில் இதையும் தான் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவன் கட்டாயமாக தேவனுடைய பிள்ளைகள் மேலே அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மேலே ஒரு சுழல் காற்றை அவன் ஏவி விட்ட மாதிரி இன்றைக்கும் அவன் ஏவி விடுறதுக்கான இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியாக இன்னொரு சுழல் காற்றை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த காற்றுனாலே நமக்கு தெரியும் இல்லையா, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவிதமான காற்று. இன்றைக்கி நம்ம இந்த காற்றுல தாங்க ஜனங்க அடிக்கப்பட்டு அலையிறாங்க. மனுஷனுடைய சூது, வஞ்சனை, அதன் நிமித்தம் கொள்கை, கோட்பாடுகள், நிறையா விதமான பிரசங்கங்கள், புரியுதுங்களா, நிறையா அரசியல் கட்சி மீட்டிங், அவங்களுடைய கருத்துக்கள், இதெல்லாம் தான் காற்று மாதிரி அடிக்கிறான். பாவம் ஜனங்க அலையிறாங்க, இங்கிருந்து அங்கே அலையிறாங்க, அங்கிருந்து இங்கே அலையிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு நம்முடைய லைஃப்பில் இப்படி நிறைய சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய சுழல் காற்று கூட வீசக்கூடும். ஆனால் கடைசியாக ஒரு சுழல் காற்று அடிக்க போகிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அது கூட நம்ம நல்லா எடுத்துக்கிறோம். இங்கே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாத படிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க. 7ஆம் சபையினுடைய காலத்தை பற்றி சொல்லும்போது இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நிற்கிறாங்க. இது தனியாக ரெவலேஷனில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பட் இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்தால் போதும். 4 தூதர்கள் 4 காற்றுகளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. விட்டாங்கன்னா பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அப்போது ஜீவனுடைய தேவனுடைய முத்திரைக்கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அது யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. அவர் தான் முத்திரையோடு வர்றார். அவர் அந்த 4 தூதரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற. கவனிக்கிறீங்களா? அப்போ முந்தின வசனத்தில் பூமி, சமுத்திரம், மரம் 3ஐயும் சேதப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கா அந்த 4 காற்று. ஆனால் இந்த 4 காற்றுக்கு எதை சேதப்படுத்துறதுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா பூமியும் சமுத்திரத்தையும் தான். அப்போ அந்த மரத்தை சேதப்படுத்துறதுக்கு அது அதிகாரம் இல்லை. அதான் அதனுடைய அர்த்தம். பட் அதே வசனம் அடுத்த வசனம் சொல்லும்போது, நாம் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 3ஐயும் இப்போ சேதப்படுத்திட வேண்டாம். அதே சமயத்தில் ஒரு ரைட் டைம் காற்றை விட்டா இந்த 4 காற்றுகள் எதை சேதப்படுத்திடும்னா பூமியும் சேதப்படுத்திடும், சமுத்திரத்தையும் சேதப்படுத்திடும், மரங்களை சேதப்படுத்தாது. பூமி இந்த பூமியினுடைய அமைப்புகளை குறிக்கும். சமுத்திரம் அதில் இருக்கக்கூடிய கொந்தளிக்கும் ஜனங்கள். ஸோ இப்போ இந்த 3ஆம் உலக யுத்தம், அர்மகதோன் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, மகா உபத்திரவ காலம், இதனுடைய உச்சம் வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த உலக ராஜ்யங்கள் எடுத்து போடப்பட்டு ஜனங்களுடைய நிலைமையும் கம்ப்ளீட்டாக மாறிடும். அது நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் இந்த 4 காற்றுக்கள் சுற்றி அடிக்கிறதுக்கு பேர் தாங்க சுழல் காற்று. இந்த சுழல் காற்று இருந்து தப்பிக்கிறவங்க யார் தெரியுமா? மரங்கள். இந்த மரம் யார்? நாம தான் மரமா? இல்லை வேறு ஏதாவது பற்றி சொல்லியிருக்கா? ஏன்னா சில தீர்க்க தரிசனங்கள் அத்தி மரங்களையும் பாருங்கள் மற்ற மரங்களையும் பாருங்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா. அது தீர்க்க தரிசனத்தில் அத்தி மரம், இஸ்ரேல் ஜனம், மற்ற மரங்கள், மற்ற மரங்கள். ஆனால் இங்கே இடக்க சொல்லியிருக்கிற மரம்ங்கிறது யார்? நமக்கு நல்லா தெரியுங்க. இந்த மரத்தை யாரால் அழிக்க முடியாது. எந்த மரம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலேயே இரவும் பகலும். அதுக்கு விளக்கம் தெரியும் இல்லையா? இரவும் பகலும்னா துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமாயிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தரக்கூடிய இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இந்த மரத்தை குறித்து சொல்றார். கடைசி காலத்தில் வாழக்கூடிய இப்படிப்பட்ட மரங்களை இந்த சுழல் காற்று சேதப்படுத்தாது. அதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா, இந்த சுழல் காற்றிலிருந்து இந்த உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை வெளியே எடுத்துருவார். அதுதான் வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த சுழல் காற்று அவங்களெல்லாம் சேதப்படுத்தா. அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த டைமில் இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா? அந்த டயக்ராம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பரூஷியா, நைட் 12 மணி மாதிரி. பரூஷியானா திரும்ப வந்திருத்தல், அது 1874. இப்போ நம்ம இருக்கிறது எபிஃபனியா ஸ்டேஜ், காலையில் 5 மணி மாதிரி. இனி அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காலையில் 7 மணி மாதிரி, அப்போகாலிப்சிஸ், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வருவதற்கு முன்பாகவே எப்படி அங்கே 4ஆம் ஜாமத்தில் ஒரு காத்தடிச்சது இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு டோட்டலாக அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், இதுதான் 4 பேஸ். இந்த உலகமே 4 அஸ்திவாரத்தில் நிற்குது. அதான் 4 காற்றுக்கள்: அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இப்போ இது தனித்தனியாக அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் டோட்டலாக சுற்றி அடிக்குமா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு டிபார்ட்மெண்ட்டு பிரச்சனை, பொருளாதாரத்தில் திடீர்னு பிரச்சனை. கல்ஃபில் ஒரு பிரச்சனை வந்தால் உடனே பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை ஏறுது, அதில் ஒரு பிரச்சனை வந்துடுது இல்லையா? இந்த மாதிரி தனித்தனியாக பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மகா பெரிய உபத்திரவ காலத்தை இந்த பூமி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பயங்கரமான சுழல் காற்று சுற்றி அடிக்கணும். அது ஏற்கனவே அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்படிப்பட்ட சுற்றி அடிக்கும்போது இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்குமா? கொரோனாவெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் எழுதுகிறார். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். ஆகாய் தீர்க்கதரிசி எழுதுகிறார். அப்போ ஒரு மகா பெரிய அசைவுக்குள்ள இந்த பூமி போகுது. இந்த சுழல் காற்று ஏற்கனவே கொஞ்சம் சுத்தி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை குறித்து வெளிப்படுத்தலாமத்தில் மட்டும் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறார். ஏசாயா 21:1 கடல் வனாந்தரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்தில். இந்த பாடம் பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் 2வது 3வது கிளாஸ்ல நம்ம இதை பார்த்துருக்கோம். கடல் ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல 3வது கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். கடல் வனாந்தரத்தின் பாரம். கடல் என்பது கொந்தளிக்கும் ஜனங்கள், வனாந்தரம் என்பது ஒழுங்கின்மை, பாரம் என்றால் தள்ளிடுவேன். அந்த சப்ஜெக்டை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஒழுங்கில்லாத கொந்தளிக்க கூட ஜனங்களை நான் தள்ளிடுவேன். எங்கே இருக்காங்க அவங்க? தென் திசையில் இருக்கான். தென் வானம் எனக்கு சிங்காசனம், வடக்கு தேவனுடைய வாசஸ்தலம், அவருடைய பாதப்படி இந்த பூமி, அதான் தெற்கு திசை. இங்கே தான் ஒரு பயங்கரமான சுழல் காற்று அடிக்க போகுது. அதான் சொல்கிறார், சுழல் காற்று தென் திசையில் அடிக்க போகுது. அப்படி அடிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்குகிறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான்ங்கிற. அப்போ துரோகி துரோகம் பண்ணுறார் யாரு? கூடவே இருந்து துரோகம் பண்ணுறார். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபைகள். பாபிலோனும் அவள் குமாரத்திகளும் பாழாக்கும் அருவருப்பு படிச்சிருக்கோம் இல்லையா? அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பாருங்க, கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். நம்ம கேட்கக்கூடிய நிகழ்ச்சியிலெல்லாம் பயப்படுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, கேட்டதெல்லாம் நினைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன், ரொம்ப பயமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திருச்சபையின் பிள்ளைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நார்மலாக ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர், நல்ல ஜெபம் பண்ணலாம் பிரதர், பயமாக இருக்குது பிரதர். இன்றைக்கி உலகமே ஃப்யூச்சரை குறித்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன தெரியுமா? அதே ஏசாயா 21ஆம் அதிகாரத்தில், பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள் பிரபுக்களே,
இப்போ நீங்கள் உங்கள் முக்கியமான வேலை என்னன்னா, நீங்கள் எழுந்து உங்கள் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் அப்படின்னா புரியுதா? அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரளயம் இந்த பூமியை தாக்கிட்டு இருக்கு. நமக்கும் பர்சனலாக சில சுழல் காற்று நம்மளை சுற்றி சுற்றி அடிக்குது. இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் பண்ண வேண்டிய வேலை, பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள். புரியுதுங்களா? இப்போ அந்த பந்தி தான் இப்போ சாப்பிட்ருக்கோம். பந்தி உணவு சாப்பிட்ருக்கிறோமா? ஜாமக்காரர் யாருங்க? இந்த பூமியில் என்னென்ன நடக்கிறது என்று தீர்க்க தரிசனம் பார்த்து ஜனங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் தான் ஜாமக்காரர். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜாமக்காரர் இருந்தார், வாட்ச் டவர், மூத்த சோர் ரசல் பிரதர். ஜாமக்காரர் கரெக்டாக டைம் பார்த்து சொன்னார். இந்த பாபிலோன் விழுந்தது வசனத்தில் இருக்கிற அப்படியே சொன்னார். அதெல்லாம் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி நிறைய தேவ கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஜாமக்காரர்களை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், நல்லா சாப்பிடுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, பிரபுக்களே எழுந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்கக்கூடாது. எழுந்து உங்கள் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள்னார். பரிசைனா தெரியும் இல்லையா? கேடகம். அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன செய்யணுமா, நம்மக்கிட்ட ஒரு கேடகம் இருக்கா, அந்த கேடகத்துக்கு எண்ணெய் பூசணுங்கிறார். இந்த கேடகம்னாலே நமக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனமெல்லாம் தெரியும் இல்லையா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எல்லாருடைய போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் 16 வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16 வசனம். பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்கள். பார்த்தீங்களா? விசுவாசம் என்னும் பரிசை, அந்த கேடகத்தை பிடிச்சுங்க. ஏன்னா நிறைய அக்னி அஸ்திரங்கள் நம்ம மேலே வீசுவாங்க. தவறான வார்த்தைகள், தவறான செய்திகள், புரியுதுங்களா, அவதூறுகள், இதெல்லாம் தான் அம்பு மாதிரி நம்மளை விடுவாங்களாம். அப்படி விடும்போது எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த சாத்தானுடைய வேலையை, இப்போ தண்ணி எப்படி படகுக்குள்ளே வந்த மாதிரி திருச்சபையின் குள்ளேயே, திருச்சபையின் விசுவாசத்துக்குள்ளேயே அநேக தவறான ஜனங்கள் உள்ள வந்து உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் மேலே அவதூறு என்கிற அம்புகளை வெய்வாங்களாம். அப்போ என்ன பண்ணுறனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க திருச்சபையின் பிள்ளைகள். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறா, நீ எதை குறித்து கவலைப்படாதீங்க, விசுவாசம் என்னும் கேடகம் வைங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த கேடகம் முன்னாடி இருக்குது. முன்னாடி யாராவது தாக்க வந்துச்சுன்னா அந்த கேடகம் வச்சு தடுக்கலாம். இப்போ நார்மலாகவே இது ஒரு போரில் நடக்கிறது. ஆனால் இப்போ நம்ம வந்து ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கோம். அப்போது சாத்தான் மேக்சிமம் எங்கிருந்து தாக்குவோன்னா பின்னாடி இருந்தான். பாருங்கள், இந்த படத்தில் கூட ஒரு பின்னாடி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ பின்னாடி இருந்து அவன் தாக்குறத அவன் தடுக்கிறது எப்படின்னா, இந்த விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கு இல்லையா? இந்த கேடகத்தில் என்ன பூசிருந்ததுன்னா பல மின்னும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பின்னாடி யார் இருக்கிறாங்களோ அந்த கேடகத்தில் தெரியுமா, உடனே பின்னாடி தடுத்துடலாம். ஸோ அதுக்கு இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நம்முடைய விசுவாசம் மட்டும் இருந்தால் பத்தாதுங்க, அதற்கு தேவனுடைய ஆவி நமக்குள்ள தேவை. அந்த தேவனுடைய ஆவி இருக்கும்போது அந்த விசுவாசத்தின் மூலம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தடுத்து நிறுத்திடலாம். இப்போ சுழல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட போகிற மாம்சத்தில் இருக்கிற திருச்சபைக்கு நிழலாக எலியாவை பற்றி படிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த எலியா சுழல் காற்றுக்கு முன்னாடி ஏறி போல, அவர் சுழல் காற்றில் தான் ஏறி போறான்னு படிச்சிருக்கணும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறார். பார்த்தீங்களா? சுழல் காற்று வருவதற்கு முன்னாடி எடுக்கல, சுழல் காற்றிலேயே எடுத்துக்கிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 4 காற்றுகள் இப்போ சுற்றி அடிச்சிட்டு இருக்கு. இதனுடைய உச்சக்கட்டம் தான் 3ஆம் உலக யுத்தம். எலியாவும் எலிசாவும் பேசிட்டு போறாங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஸோ எக்ஸாக்டாக இந்த சுழல் காற்று நம்மளை சுற்றில் இருக்கு. படகுல தான் உட்காந்துருக்கோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தூங்கிட்டு இருக்கார். அதான் அர்த்தம். ரிலாக்ஸாக இருக்கார், அவருடைய வேலையை செஞ்சிட்ருக்கார். ஆனால் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பயங்கர அப்செட் ஆகிடும் இல்லையா? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சா ஏற்கனவே? இது ஏற்கனவே நடக்க போகிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒரு நாடகம் மாதிரி சங்கீதக்காரன் எழுதியிருக்கார். இதுதான் ஆச்சரியம், இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் பரிசுத்தாவினுடைய ஒருங்கிணைப்பு. பாருங்க, 107ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கலாம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களாக.
கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் கப்பல் ஏறினா புரியுதா, விசுவாச கப்பல் ஏறி நிறைய பிரயாணம் பண்ணி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழுப்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணுமா சில நேரத்தில். அப்படி கொந்தளிக்க பண்ணும்போது அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குறாள். அப்போ அந்த கொந்தளிப்புல மேலே தூக்கி அடிச்சு கீழே விழுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர்கள் ஆத்துமா கிளேசத்திலே கரைந்து போகிறது. எப்படி நாங்கள் மடிந்து போகிறோம் ஆண்டவர் பார்த்து கெஞ்சினாங்களே, அந்த மாதிரி வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. இப்ப 28ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பார்த்தீங்களா, அவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அந்த இக்கட்டுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவிக்கிறார். பாருங்க, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அங்கே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போலாம் வாங்கன்னு தானே கூப்பிட்டு போனார். அந்த அக்கறைங்கிறதா இந்த வசனத்தில் சொல்லும்போது தாங்கள் நாடின துறைமுகம். இந்த துறைமுகம்ங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க, HAVEN. இப்போ நம்ம போகிறது நம்ம நாடின துறைமுகம் ஹேவன் இல்லை, அந்த HAVEN கூட இன்னொரு சேர்த்தனோம்னா ஹெவன். நாம் நாடின துறைமுகம் பரலோகம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம கூட தான் இருக்கார். பிரசன்ஸ் அப்படின்னா இங்கே நம்ம படகுல எங்கே பக்கத்தில் இருக்கிறாரு இல்லை, அவருடைய கவனம் என் பிரியமே என் ரூபதியை எழுந்துவான்னு சொல்கிறார். அவருடைய முழு கவனமும் விசேஷமாக இந்த விசுவாச கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில் இருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால் கவனிக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். நாம் அவர் தூக்கத்தை கெளிப்பிட்டோம் அன்றைக்கு மாதிரி. எந்திரிச்சொன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அதட்டிடுவார். அவர் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் அதட்டி சரி பண்ணிடுவார். ஆனால் அந்த இடையில கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் நம்ம எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சில வசனங்கள் நமக்கு எப்படி பயன்படுதுன்னா பாருங்கள், சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, சங்கீதம் 89:8 பாருங்க. உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? முதல்ல அதை விசுவாசிக்கணும். இந்த பிரச்சனை நமக்குள்ள இருக்கு, பெரிய பிரளயம் ஓடிட்டு இருக்குன்னா எல்லாத்துக்கும் மேலே தேவன் வந்து வல்லமை உள்ளவருங்கிறது விசுவாசிக்கணும். உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறதுங்கிறார். அப்படின்னா புரியுதா, அவர் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறேன் அக்கறைக்கு போறேன்னு சொல்லிட்டாருனாலே அதை செஞ்சிருவார், செஞ்சு காமிச்சிருவார். பாருங்க, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எப்பொழுதும் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளின் அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் இரைச்சலையும் அமளியும் என்ன பண்றீங்க, அமர்த்துகிறீர். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நாமோ பக்குவத்தில் இல்லாமல் சத்தியத்தில் அதிகம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு கட்டாயமாக பயம், சோர்வு, அப்புறம் பெரும் பயம் எல்லாமே வரும். காரணம் ஒன்று தான் அன்புக்குரிய சகோதர சொல்லி. ஏன் அப்படின்னா நம்ம ஏன் அந்த மாதிரி பயந்துக்கிறோம், நம்ம சத்தியத்தில் அறகுறையாக இருக்கிறோம்னு அர்த்தம், விசுவாசத்தில் அறகுறையாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா, நிறை உடம் தழும்பாது, குறை உடம் தான் கூத்தாடும்பான். அந்த மாதிரி நம்ம நிறைய அறகுறையாக இருக்கிறோம்னு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் போகும்போது சில நேரத்தில் தவறிடுறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இருக்கணும், தேவனிடத்தில் நான் ஞானம் கேட்கணுமா. இதை நம்ம ஏற்கனவே யாக்கோபு புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா, உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் கேளுங்க, அவர் கொடுப்பாருன்னு சொல்கிறார். ஆனால் அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, யாக்கோபு 1:6 ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். இதுதான் ரொம்ப முக்கியம். கேட்கறது பெரிய விஷயம் இல்லை, அதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. விசுவாசம்னாலே அந்த சந்தேகம் வரக்கூடாது. இவங்களுக்கு அந்த சந்தேகம், நிறைய அற்புதங்களை பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி, பார்த்து கூட ஏன் இவங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, இப்போ வந்திருக்கிற பிரச்சனை ரொம்ப புதுசாக இருக்குது. காற்று அடிக்குது, கடல் அடிக்குது, சுற்றி அடிக்குது, தண்ணி உள்ளே வந்துருச்சு, இப்போ ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நமக்கும் சில நேரங்களில் தேவனுடைய கைடன்ஸ் நம்ம பார்த்துருப்போம்.
பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைக்குள்ளே ஜெயிச்சிருப்போம். ஆனால் புதுசாக ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால் அதை கிரகிக்க முடியாது. அப்போ தான் விசுவாச குறைச்சல் வரும். அதைத்தான் சொல்கிறார், அவன் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன், கவனிங்க பாருங்க, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருப்பான். புரியுதுங்களா? அப்போ சத்தியத்துக்குள்ள 2 வகுப்பார் இருக்கிறாங்க. ஒரு வகுப்பார் கப்பலுக்குள்ளேயே வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு விசுவாசமே இருக்காது. அதனால் ஏற்கனவே இருக்கிற நல் மனசாட்சி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய விசுவாசத்தை தள்ளி விட்டுருவாங்க. இவங்க இங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க, அங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க, காற்றடிக்கிற மாதிரி அங்கே கொஞ்ச நாள் போவாங்க, இங்கே கொஞ்ச நாள் போவாங்க. அந்த சபைக்கு இங்கே உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த சபைக்கு போகிறது, அங்கே பிடிக்கலன்னா இன்னொரு சபைக்கு போகிறது, அங்கே அந்த ஊழியக்காரர் பிடிக்கல இன்னொரு ஊழியக்காரருக்கு போகிறது. இப்படியே போயிட்டு இருப்பாங்க, காற்றுல அடிக்கிற அலை மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எப்போதுமே தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும். ஆனால் சப்ஜெக்ட் எல்லாம் பேசுகிறவங்களாம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நம்ம நினச்சிட்டு இருப்போம் எல்லா கடவுள் நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் தேவன் நம்மை கைவிட்டது தெரியாமே இருக்கும். தேவன் நம்மளை கைவிட்டாருங்கிறது எப்போ தெரியுங்களா? தெரியும். இந்த வசனம் படிக்கிறோம் இல்லையா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். படிச்சிருக்கோமா? துன்மார்க்குடைய ஆலோசனை. அப்போ சில முயற்சிகள் நாம் ஏறெடுக்கும் போது அந்த முயற்சிகள் வாய்க்காமல் போச்சுனாலே என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மக்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அல்லது தேவனுடைய சித்தம் கூட இருக்கலாம், நம்ம தெரியாமல் கூட அதை செய்யலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? சீர்தூக்கி பார்க்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அதையும் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஒருவேளை தேவனுடைய சித்தம் இல்லாமல் கூட இருக்கும், அதையும் பார்க்கணும். ஒருவேளை குறை இருக்குங்கிறது தேவன் எங்கேயாவது நமக்கு சொல்லி கொடுத்தான இம்மீடியட்டாக என்ன செய்யணும்? தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த குறையை சரி பண்ணிட்டு போகணும். ஏன்? அவர் தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய தேவன். அதை தான் பைபிள் சொல்லுது. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து பத்திங்களா? உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். இந்த சீஷர்கள் பயப்பட்டா கூட சரியான ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? நேராக ஆண்டவர்கிட்ட போய் நின்னாங்க. அவருக்கு ஏன்னா ஏற்கனவே சில அற்புதங்கள் பார்த்துருந்தா கூட இப்போ அவர் தான் பரிகாரியும் தெரிஞ்சுட்டு போய் நின்ட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை பண்ணுறவங்கள்கிட்ட போய் நிற்கக்கூடாது. அதுக்கு காரண காரியங்களை தேடிட்டு போயிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப சோர்வடைஞ்சிடக்கூடாது. உடனே தேவனிடத்தில் போகணும், ஆண்டவர் இடத்துல போகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளைகள் இடத்துல போய் சில ஆலோசனைகள், அல்லது அவருடைய வசனத்தில் போய் சில ஆலோசனைகள் உள்ளே போய் கவலையை வச்சுட்டோம்னா தேவன் அதை விசாரிச்சுக்கு வருகிறார். சங்கீதம் 55:22 வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட பாரு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்படின்னா இந்த சீஷர்கள் படகுகள் இருக்கிறாங்க, படகு ஆடுது, தள்ளாடுது. இப்போ காற்றை அதட்டணுன்னா படகு நின்றுச்சு, அவர் தள்ளாட விட்டார். இட் கேம் டு பாஸ், நாட் ஸ்டே. வரும், உயிர் போகிற மாதிரி பிரச்சனைகள் வரும், அது போயிடும். ஆனால் நம்ம தள்ளாடாமல் நிற்போம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சங்கீதத்தில் சொல்கிறார் இல்லையா? நீங்கள் பொறுமையாக இருங்க, உறுதியாக இருங்க. பாருங்க, ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற, அந்த பற்றி கொண்டிருக்கிற ரொம்ப முக்கியம். தேவனை பிடிச்சிக்கிறது. மனதையுடைய உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவன் தாமே நம்மை இந்த சுழல் காற்றிலிருந்து காப்பாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.